T20 உலக கோப்பையை வெற்றியுடன் தொடங்கி இருக்கு இந்திய அணி. அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில இந்திய அணி ஜெயிச்சதன் மூலமா T20 போட்டிகள்ல இந்திய அணிக்கு அதிக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த கேப்டன் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு ரோஹித் சர்மா. இவர் இந்திய அணியோட கேப்டனா விளையாடிய 55 T20 போட்டிகள்ல 42 போட்டிகள்ல இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு. இதன் மூலமா 41 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த தோனியின் சாதனையை முறியடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. அது மட்டும் இல்லாம சர்வதேச T20 போட்டிகள்ல 400 ரன்களை கடந்து மற்றொரு சாதனையையும் படைச்சிருக்காரு ரோஹித் சர்மா. T20 உலக கோப்பை தொடர்ல அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில இந்திய அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன்களா ரோஹித் மற்றும் ஜெய்ஸ்வால் களமிறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ரோஹித் மற்றும் கோலி இணை களமிறங்கினாங்க. IPL தொடரை போலவே கோலி தொடக்க வீரராய் இறங்கணும்னு முன்னாள் வீரர்கள் பல பேர் கருத்து தெரிவிச்சிருந்த நிலையில இந்த காம்பினேஷனை முயற்சி செஞ்சிருக்கு இந்திய அணி. அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில இந்திய கேப்டன் ரோஹித் அரை சதம் விளாசி அசத்தி இருக்காரு. IPL ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் பெரிய அளவுல கை கொடுக்காத நிலையில T20 உலக கோப்பையோட முதல் ஆட்டத்திலேயே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டி இருக்காரு. பும்ரா 3 ஓவர்கள் பந்து வீசி 6 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார். இதன் மூலமா மும்பை அணியோட வீரர்கள் இந்திய வீரர்களா ஃபார்முக்கு வந்திருக்கிறதா சொல்லி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வர்றாங்க ரசிகர்கள். T20 உலக கோப்பை தொடர்ல இன்னைக்கு நடக்கவிருக்கிற போட்டியில அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை செய்ய இருக்காங்க. இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 9 மணிக்கு தொடங்க இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.